நான் எதற்கும் துணிந்துதான் இங்கு வந்திருக்கிறேன். என்னை பாத்தாள காளியிடம் அழைத்துச் செல்லுங்கள். ஓம் காளி தேவி யாதும் நீயே, உன் வாசல் வந்தேன் அருள் புரி. என் மகன் மாருதி ஆபத்தில் இருக்கிறான். என் பிள்ளைக்கு சாபத்திலிருந்து விடுதலை அளியுங்கள் தாயே. உன் மகனின் சாபம் நீங்க வேண்டும் என்றால் என் பாத்தாள உலகில் நிரந்தரமாக நீ இருக்க வேண்டும். ஆசானே, எனக்கு விளக்கமாக சொல்ல தெரியாது. எனக்கு தெரிந்தவைகளை மட்டும் கூறுகிறேன். அம்மா யார் என்றால் கூட என்னை நினைத்து கவலை கொள்ளும் ஒரே உயிர் என் அம்மாதான். அம்மா சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் நோயை தீர்க்கக்கூடிய மருந்துக்கு சமம். என்னை பொறுத்தவரையில் என்னுடைய முதல் ஆசானே அவர்கள்தான். வணங்கக்கூடிய என் கடவுள். உன்னை நினைத்தால் பரிதாபமாக உள்ளது. நாளை சூரியன் உதயமாவதற்கு முன்னால் உன்னுடைய அனைத்து ஆசைகளும் அழிந்துவிடும். வானர இனத்தை சேர்ந்தவர்களும் முட்டாள்கள் என்று. பிள்ளையின் நல்வாழ்விற்காக என் வாழ்க்கையையே அர்ப்பணிக்க முடிவு செய்துவிட்டேன். அற்புதமான கருத்து மாருதி. இந்த வயதில் உன் அறிவு கூர்மையைக் கண்டு வியக்கிறேன். நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இன்று வரை இந்த உலகில் எவரும் சொன்னது கிடையாது. வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டிய வாசகம் இது. உங்களுக்கு நான் எழுத கற்றுக் கொடுக்கும் முதல் வார்த்தையே நீ கூறிய வார்த்தை, அம்மா. அஞ்சனை, ராகா, தண்ணீர் கொண்டு வா. கொடிய தேள் அஞ்சனையை கொட்டிவிட்டதா? இல்லை, இதை பார்த்தால் அது போல் தெரியவில்லை. அம்மா, இதுதான் நான் முதலாக எழுதிய வார்த்தை. அழகாக இருக்கிறது. இந்த உலகத்திற்கே ஆனந்தத்தை வாரி வழங்கும் திருமகளின் கண்களில் கண்ணீரா? அஞ்சனை தன் மகனை விடுவிக்க பாதாள காளியின் வார்த்தையை ஏற்று தம்முடைய உயிரையை கொடுக்க துணிந்து விட்டாள். அங்கு அனுமனுக்கு அவன் தாய்க்கு நேர்ந்த எதுவும் தெரியாது. தங்கம் எரியும் நெருப்பில் உருக்கப்பட்டு எத்தனையோ சோதனைகளை கடந்து அலங்கரிக்கும் ஆபரணமாக உருவாகிறதல்லவா? அவ்வாறுதான் இதுவும். முதலில் நான் அணுவை போல் மிகவும் சிறிதானேன். இப்பொழுது பெரிதாதால் சித்தை பயன்படுத்தி மிகவும் உயரமாக போகிறேன். இல்லை, அது வேண்டாம். உன்னிடம் ஏதோ ஒரு சக்தி இருப்பது போல் தோன்றுகிறது. எதுவும் இல்லையே. சொல்கிறாயா இல்லையா? சொல்லிவிடு. என்ன சக்தி உள்ளது? சொல். எதை மறைத்து வைத்திருக்கிறாய்? மாருதி, நீ எதற்கும் கவலை கொள்ளாதே. எங்கள் நண்பனுக்கு யாரும் இல்லை என்று நினைத்து விட்டீர்களா? வாருங்கள். இது கல்வி பயில வந்த இடம். இந்த இடத்தில் நாம் சண்டை எல்லாம் போடக்கூடாது. உங்களுக்கு இப்பொழுது என்ன என்னை அடிக்க வேண்டும்? தாராளமாக அடியுங்கள். இங்கு நான் கண்ணை மூடிக்கொண்டு எதை செய்கிறேனோ அதை கண்களை திறந்து கொண்டு நீங்கள் செய்ய வேண்டும். சரி, நீங்கள் எல்லோரும் இங்கேயே இருங்கள். உன்னால் தப்பவே முடியாது. முதலில் இந்த போட்டிக்கு பதில் சொல்லுங்கள். வாருங்கள், ஓடிவிடலாம். மாருதி கல்வி சாலையிலிருந்து வந்து விட்டானா? இவனுக்கு எந்த விவரமும் தெரியக்கூடாது என்று மன்னர் கூறியிருக்கிறார். நிலையில் மாருதி அவனுடைய அம்மாவை பார்த்து விட்டால்